இந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாம்பாரை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு சாம்பார். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. நீங்கள் மல்லித்தலை இருந்துச்சுன்னா தூவிக்கலாம். இப்போ நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சமாக கெட்டி பால் எடுத்து ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிச்சா போதும், நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் வேணாம் அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் தாளிக்கிறப்ப தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தாளிச்சிருங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நீங்கள் வேணும்னா மல்லி இலைகள் தூவிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒரு முட்டையை இதில் உடச்சி அப்படி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கனாலுமே அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், நம்மளோட சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். நமக்கு இட்லி தோசைக்கு வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி அந்த கெட்டியான கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.